செய்ததற்கு ஆதாரம் சாட்சி. தண்ணி காட்சி ஊத்தாடா நாட்டு பிரஜைகளை கேட்டுப்பார். 13 ஆண்டு காலமாக அரசு செய்தவர் யாரும் உரைப்பார்கள். யார் யார் ஒரு நபர் யார் தெரியுமா? யாரு? அறுபது கோடி நம்ம கோடி முரசு கோடி இறங்கணும். முரசு கோடி இருக்க வேண்டும். கண்ணனுடைய விழியை பார்க்கும் வேளையிலே முகத்தை பார்க்கும் அளவிலே சத்தமா விளங்கக்கூடிய என் அண்ணன் தர்மர் முகம் போல் தெரிகிறது கண்ணா. என்னையா இது விசித்திரமான கதை? புத்தியின் மகளே கர்ணன் பானவிடு. இவன் கர்ணையா பானவிடு. உன் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்? 8ஆம் நாள் சண்டையில் அரவான் மாண்டு போனான். அவன் விதி முடிந்து விட்டது. 13ஆம் நாள் சண்டையில் வீர அபிமன்யு மாண்டு போனான். அவனுக்கு ஆயுள் முடிந்து விட்டது. 14ஆம் சண்டையில் கட்டார்கன் மாண்டு போனான். அவன் மாடக்காலம் வந்து விட்டது. உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. திருப்பங்கள் பாடி ஓராரம் மாடி ஓடார சென்று அண்ணனை பார்த்த பிறகுதான் யுத்தம் செய்வேன். பாருங்க. சரி, புறப்படுவாரா?
சேனனாகவே ஐயா நீங்கள் விடுத்ததாக அர்ஜுனனை சிரத்தை கோயிலாக என்று அதிவேகமாக சென்றேன். அருகிலே இருந்த மாயக்கண்ணனானவர் 11 அங்குல பூமி வைத்து விட்டார். அதனாலே தேரும் ஐந்தியது அர்ஜுனின் சிரம் கிடைக்கவில்லை, சிகரம் மட்டுமே கிடைத்தது. மீண்டும் ஒரு முறை எடுத்து விடுத்தார். அர்ஜுனன் ஈரேலாம் இருந்தாலும் அவன் சிரத்தை கோயில் வருகிறேன் ஐயா, எடுத்து விடுங்கள். என் தாய்க்கு நான் ஒரு கணைக்கு மேல் மறுகணை அர்ஜுனன் மீது விடேன். என் அன்னையின் வார்த்தை நான் கெடேன். இதுகாலம் புரிந்து உன்னை கண்டெடுத்த நாள் முதலாக குடங்குடமாக பால் வார்த்து வளர்த்தேன் என வருத்த வேண்டாம். நீ எங்கையாகிலும் சென்று பிழைத்துக் கொள். நாகவே உங்கள் தாயின் வார்த்தையை நீங்கள் மாற மாட்டீர். என் தாயை கொன்றவனை என்னால் கொல்ல முடியவில்லை. கண்டெடுத்த நாள் முதலாக குடமாக பால் ஊற்றி வளர்த்து வருகிறீர்கள். உங்களுக்கும் உதவ முடியவில்லை. இந்த ஜென்மம் இருந்தென்ன இறந்தென்ன அந்த வளாய் உங்கள் தேத்தட்டில் எடுத்து சாபத்தின் விளைவாக உன்னுடைய நலமோ கர்ணா குருக்ஷேத்திர பூமியிலே புதைந்து விட வேண்டும் என்று அவர் உரைத்த வாக்கு அர்ஜுனனோடு போர் புரிகின்ற போது என் நலமும் புதைந்து விட்டன. தோல் கொடுத்து தூக்கி மேலும்பவில்லையே. நாகவே இதுதான் நல்ல சமயம். மண்ணோடு மண்ணாக போகிற பாவி ஆட்சி போட்டு சாபு கண்ணன் செஞ்சு கருத்தை வைத்துக் கொண்டு அர்ஜுனா உன்னை கொன்று விடுவேன் வெற்றி விடுவேன் பேச்சு கொண்ட நாகாசுரம் பலம் கொடுத்ததா பாது பாதா தீர்ணம் யாரையா நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்? எதற்காக? கர்ணா செல்வன் ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கோ பூணூல் திருமணம் செய்ய வேண்டும்.
மகனும் ஓடி வந்தால் குருச்சேத்திரம் கலந்து கொண்டால் கண்ணமகாராஜன் கேள்விப்பட்டு வந்தால் மரணம் சுமட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஐயனே ஐயனே விஜயன விட்டவாரா இதற்கு முன்பதாக கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தேன் தானத்தை. நான் கொடுத்த தானத்தினால் அவர் ஆயுர்வரிந்தும் மற்றொருவரிடத்திலே கேளாமன்னும் நான் தானத்தை வாரி வழங்கினேன் சுவாமி. தற்பொழுது இந்த குருச்சேத்திர பூமியிலே அர்ஜுனன் எய்த பானத்தினால் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன் சுவாமி. என்னிடத்தில் ஒருவரும் கிடையாது துயனே சுவாமி. தானம் என்பதோ 32 ஆகும். போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதான பலன் ஒன்று நீங்க மீதமுள்ள 31 தான தர்மத்தை அல்லவா நிலைநாட்டிருக்கிறேன் ஐயா. ஏன் அன்னதானமானத்தை செய்யவில்லை? நானோ இழுவான குலத்திலே பிறந்தவன், தேரோட்டின் மைந்தன், தேர்ப்பாகன் பிள்ளை, ரததுரன் மைந்தன் என்று என் இல்லத்திலே யாவர்களும் அன்னத்தை புதிப்பது கிடையாது. ஆதலால் அந்த ஒரு பலன் நீங்க மீதமுள்ள 31 தான தர்மத்தில் நிலைநாட்டி வந்திருக்கிறேன் சுவாமி. அந்த 31 தான தர்மத்தை தத்தம் செய்து கொடுத்தால் அதுவே போதும் ஐயனே, அதுவே எனக்கு போதும். கண்ணியநாரியன் சுவாமி, இல்லாத பொருளை கேட்டு இந்த கர்ணனை கடத்திய நேரத்திலே எங்கே இல்லை என்று அவச்சொல்லுக்கு ஆளாக்கி விடுவீர்களோ என்று பார்த்தேன். ஆதி முதல் இதனால் வரைந்து நான் செய்த 31 தான தர்ம புண்ணியத்தை அல்லவா நீங்கள் தாரை பார்த்து தரும்படியாக கேட்டிருக்கிறீர் ஐயா. நான் இருப்பதோ குருச்சேத்திர பூமியாயிற்றே சுவாமி. நான் எவ்வாறு உங்களுக்கு தாரை வார்த்தை தர முடியும் ஐயா? வறுமையிலே நான் ஒரு புண்ணியாசத்துக்கு சென்று வந்தேன். எள் இருக்கிறது, தர்பம் இருக்கிறது, பச்சை முது இருக்கிறது, செப்பு காசும் இருக்கிறது. ஆனால் இதுவோ குருச்சேத்திர பூமி. எங்கே காதத்திற்கு காதம் சென்றாலும் ஜலம் கிடைக்காது. கண்ணமகாராஜரே, அது வார்த்தாயா மாறுபக்கு நேராக அநேக கணைகள் வாய்ந்திருக்கிறது. ஒரு கணையா சிக்கினால் உதிரம் வரும். அந்த உதிரத்திற்கு ஜலமாக மாற்றி கொடுத்தால் அதுவே எனக்கு போதும். கடகளவு உதிரத்தை கண்டாலும் காதபடி ஓடுவார்கள் பிராமணர் என்று உரைப்பார்கள் ஐயா. அர்ஜுனன் எழுதியிருக்கும் அநேக கணைகளிலே ஓர் கணை அசைக்கினால் குருதி என சொல்லக்கூடிய உதிரம் சென்னீர் வீரிட்டு வரும் அதையே ஜலமாக பாவித்து எனக்கு தாரை வார்த்து தாரும் என்று கேட்க அதை நான் தடை சொல்ல முடியுமா சுவாமி? ஆதி முதல் இதனால் வரைந்தும் நான் செய்த தான தர்ம புண்ணியத்தை நான் உங்களுக்கு இதோ அர்ஜுனன் எய்த கணையசைக்கு அதிலே வரும் குருதி என சொல்லக்கூடிய சென்னீரை எடுத்து உங்களுக்கு தண்ணீராக பாவித்து தாரை வார்த்து தருகிறேன்.
குடைகள் நெஞ்ச கட்டி குருதியும் மறைந்தோ. ஏழையார் என்ன செய்வார் என்றார் என்னிடம் கேட்டதானா தாழவே தருகின்றேன் நான் தடையின்றி பெறுகிறார். சுவாமி, ஆதி முதல் இதனால் வரைந்து நான் செய்த 31 தான தர்மங்களை தாரை வார்த்து தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி. அப்படியே ஆகட்டும். ஜெயம் ஜெயம். இன்னும் படவுகள் சுவாமி, ஆதி முதல் இதனால் வரைந்து நான் செய்த 31 தான தர்மத்தை நான் தாரை வார்த்து தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி. ஹரிரதா குருச்சேத்திர பூமியிலே உன்னுடைய உனக்கடலுக்கு ஞானக்கண் தந்திருக்கிறேன். வந்திருப்பது யார் என்று கண்டுபிடித்து பார். தேடிய பொருளையெல்லாம் செடுமறை அவர்க்கு எங்கே கூடிய மலையாருக்கு என் குலநல பலனை எங்கே. என்ன நாடிலே வளர்த்தோர் திருநாட்டின துறையருக்கு சென்றோர் கடலை தீர்த்தேன். ஆடியே இருக்கும் வேளை உங்கள் வண்ணமாடி கண்டேன். மாழவா, மதுசூதனா, யாதவா, ஜனார்த்தனா, வாமனா, ஸ்ரீவிக்ரமா, பரம்தாமா, வாசுதேவா, ஆபத் பாண்டவா, அநாதரட்சகா, ஹரிமுகுந்தா, வைகுந்தா, இப்பொழுதுதான் உனக்கு என் மீது கருணை பிறந்து விட்டதா சுவாமி? ஏன் கர்ணா? ஆதி முதல் இதனால் வரைந்து நான் செய்த 31 தான தர்மத்தை அந்தனராக வந்து தாரை வார்த்து பெற்றுச் சென்றது யார் சுவாமி? நான் தான். பாஞ்சாலம் சிவபரத்தின் போதுமில்லை நாணி ஏற்று விளைக்கின்ற பொழுது நாணி அறுவடை செய்தது யார் சுவாமி? கருவண்டாக வந்து நாணி அறுவடை செய்தது நான் தான். ராஜ வீதியிலே நகரவளமாக வருகின்ற போது நான் பசுவின் கன்றொன்று காளிச்சிக்கு மாண்டு விட்டனே. கன்றை இழந்த பிராமணன் ஓடோடி வந்து அழுது கண்ணீரிட்டு சாபத்தை அளித்தார் கர்ணா. கன்றிழந்த பது போல் எவ்வாறு துடிக்கின்றேனோ அதுபோன்று உன்னுடைய ரதமோ யுத்த களத்திலே அர்ஜுனனோடு போர் புரிகின்ற போது உதிரவல்லத்தில் புதைந்துவிட வேண்டும் என்ற அன்று அண்ணன் கொடுக்க சாபத்தின் விளைவாக என்னுடைய ரதமோ புதைந்து விட்டது சுவாமி. அன்று அந்தனராக வந்து உனக்கு சாபத்தை கொடுத்ததும் அடியேன் தான் கர்ணா. ஜல்லிய மகாராஜா சொன்ன குறியின்படியாக கடைவிட்டிருந்தால் அர்ஜுனன் மாண்டிருப்பான். அன்னவர் வார்த்தை கேளாது என் மனதை மாற்றியது யார் சுவாமி? அதற்கு காரணமும் நான் தான். படுத்த உடல், நிறைத்த ரோமம், தள்ளாடி தடிவூன்றி ஐயா எனக்கு தானம் வேண்டும் என்று ஒரு முதியவர் வந்தார். தங்களுக்கு என்ன தானம் வேண்டும் என்று கேட்கின்ற போது பிறவியிலே வந்த கவசமும் குண்டலமும் எனக்கு யாதகமாக வழங்க வேண்டும் என்று கேட்டார். கொடுக்க வேண்டும் என்றே இப்புவியில் நான் ஜனனம் எடுத்திருக்க என் உடலோடு ஒட்டியிருக்கும் கவசத்தையும் என் செவியோடு ஒட்டியிருக்கும் குண்டலத்தையும் நான் அறுவடை செய்து கொடுத்தேன். அதை பெற்றுக்கொண்டு சிறிது தொலைவிலே சென்றவுடனே தன்னுடைய சுய உருவத்தை காண்பித்தார். வேறு யாருமல்ல, பொன்னுலகவாசி தேவேந்திரர். தேவயிந்திரா, எதற்காக எம்முடைய கவசமும் குண்டலமும் யாசகமாக பெற்றீர் என கேட்கின்ற போது, கர்ணா, உன்பலத்தை நான் அறிவேன். என் அருமை மைந்தனை
எங்கே யுத்தகளத்தில் கொன்று விடுவாயோ என்று பயந்து உனக்கு உறுதுணையாக இருக்கும் கவசமும் குண்டலமும் யாசகமாக பெற்றுவிட்டேன். அதற்கு பதிலாக உதிரம் படிந்த உன்னுடைய மேனி புன்னிற மேனியாகவும் என் கரத்திலே இருக்கும் வஜ்ராயுதத்தை தருகிறேன் என்று சொல்லிச் சென்றார். தேவ இந்திரரை தூண்டிவிட்டு என் கவசமும் குண்டலமும் யாசகமாக பெரும்பொருட்டாக செய்தது யார் சுவாமி? அதற்கு காரணமும் அடியான் கர்ணா. வில் பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பரசுராம குருவிடத்திலே செல்கின்ற போது சத்திரியருக்கு போதிக்க மாட்டேன், அந்தனருக்குத்தான் நான் வில் பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்ன குருவிடத்தில் சத்திரியன் என்பதை நான் மறைத்து அந்தனன் என்று வைவுரைத்து அவரிடத்திலே இருக்கும் ஆஸ்திர சாஸ்திர கலைகள் எல்லாம் பயிலுகின்ற போது ஒரு நாள் அயந்தரித்திரையாக இருக்கிறது கர்ணா என பரசுராம குருவானவர் சொல்ல என் துடையின் மீது அவர் சிரத்து வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு ராட்சச வண்டானது என் துடையின் கீழ்ப்பக்கம் அமர்ந்து என் துடையை துளைத்து மேல்புறத்தில் வர குருவை அசைக்கினால் எங்கே நித்திரை வங்கம் ஏற்பட்டு விடுமோ என வழிபொறுத்து நிற்க அந்த மேல்புறத்தில் வருகின்ற போது உதிரவல்லம் பீரிட்டு குருவின் மீது சில்லெனப்பட்டன. விழித்தெழுந்து பார்த்தார் பரசுராம குருவானவர். அடே கர்ணா, கடுகளவு உதிரத்தை கண்டால் காதபடி ஓடுவார்கள் பிராமணர்கள். ஆனால் உன்னுடைய சரீரத்திலே எவ்வளவு உதிரம் பெருக்கெடுத்து ஓடும் பறிந்து வழிபொறுத்து நிற்கின்றாயே, நீ அந்தனா சத்திரியனா என்று கேட்டார். சுவாமி, சத்திரியருக்கு போதிக்க மாட்டேன் கலைகளை என்று உரைத்ததார் அந்தனென்று வைவுரைத்து உம்மிடத்திலே ஆஸ்திர சாஸ்திர கலைகளை பயின்று விட்டேன் என குருவிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற போது பொய்வுரைத்து கற்ற கலைகள் அனைத்தும் உனக்கு தக்க சமயத்தில் உதவாமல் போக கடவாய் என சாபத்தளித்து விட்டார். சுவாமி கர்ணா, அன்று கருவண்டாக வந்து துணையை துளைத்து பரசுராம குருவிடத்திலே உனக்கு சாபத்தை கொடுக்கும்படியாக செய்ததும் நான் தான். ஆஹா, என் அருமை தாய் சேயார் என்று தெரியாத நிலையிலே இருந்த என் அருமை தாயிடத்திலே தாயார் சேயார் என்று இன்னும் அறியாது இருந்த காலத்தில் என் அருமை தம்பி துரியன் பால் நீங்கள் தூதாக வருகின்ற போது என் அருமை தாயை சந்தித்து அங்க நாட்டு மன்னன் அவன்தான் உன்மகன் கர்ணன் என சொல்ல இதை கேட்ட என்னுடைய தாய், மகனே கர்ணா கர்ணா என வீறிட்டு வருகிறார்கள். என்னை ஆற்றிலே விடும்பொழுது வைத்த பேடையிலே வைத்திருந்த சிலையை கொண்டு வந்து என் தாயை அணியும்படியாக செய்தேன். இதற்கு முன்பதாக எத்தனையோ தாய்மார்கள் வருவார்கள். கர்ணா, உன் தாய் என்று உரைப்பார்கள். ஆசையோடு எடுத்து சென்று அந்த சீலையை உடித்து பிடிச்சாம்பலாகிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய தாய் அணிந்த போது அவர் பார் சன்னத்திலே வாழ் சொரிந்தன. பார்த்தாயாடா என்னருமை மகனே கர்ணா, உனக்கு இளமை பருவத்திலே வால் கொடுக்காத பாவியாகி விட்டீரடா செல்வமி, இப்பொழுதாயிலும் என் சன்னத்தில் பால் அறிந்துவிடு என சொல்ல, அம்மா நான் தக்க பருவத்தை வாழ்த்திருக்கிறேன், பால்ய பருவமாக இருந்தால் சன்னத்தில் வாழ இருந்தலாம் தாயே, நான் சென்று சாண வானத்தை முடித்து இறைவனாகிய பரமனுடைய பூஜையை முடித்து அதன் பிறகு வந்து அருந்துகிறேன் என்று சொல்ல என்னுடைய தாயின் மடி மீது நான் அழகாக புரண்டு விளையாடி உச்சி முகந்து என் தாயிடத்திலே வார்த்தை உரைத்து செல்ல அவண்ணமே என்னுடைய தாய் ஓர் பொற்கிண்ணத்திலே வாளை துறந்து வைத்தார்கள். நான் அருந்தலாம் என்று ஓடோடி வருகின்ற போது அப்பாலை ஒரு கரும்புனையானது சாய்த்து விட்டது. சுவாமி, சாய்த்த பாலையாவது இரு நேத்திரத்திலே ஒற்றிக் கொள்ளலாம் என்று பார்த்தார். பூமா தேவியானவள் தட்டிவிட்டால் பெருத்த பள்ளத்தை உண்டு செய்து விட்டார். கண்ணா, அப்படி என் தாய் துறந்து வைத்த பாலை என்னுடைய கரங்களுக்கு எட்டாவண்ணும் சுவாமி, அதுவும் நான் தான். கரும்புனையாக வந்தது நீங்கள் தானா? ஆமா. என்னை 6 சத்துருக்களாக நீங்கள் சிறுக சிறுக வஞ்சித்து விட்டீர்கள். திருமாலே, குருச்சேத்திர பூமியிலே உனக்கு யாது வர வேண்டும் கேள் தருகிறேன். இறந்த பாம்பை அடித்தது போலல்லவா என் அருமை தம்பி அர்ஜுனன் ஒரு சொத்தை கடைபிடித்து கொன்றுவிட்டேன், கர்ணனை வென்றுவிட்டேன் என்று வீரியம் பேசிக் கொண்டிருக்கிறானே என் அருமை தம்பி அர்ஜுனன். என்னை வஞ்சித்தார் போல் என் அருமை தம்பிமார்களை வஞ்சித்து விடாதே திருமாலே. யாமத்திலும் ஜாமத்திலும் சதா சர்வகாலமும் 80 நாழிகையும் உன்னையே வழிபட்டு வருகிறார்கள். ஆதலால் உனக்கு என்ன வேண்டும் கேள் கர்ணா என கேட்டிருக்கிறாய். என் துரியனுடைய சேனைகளை கேட்டாலும் உன்னால் தர முடியும், மடிந்த தம்பிமார்களை கேட்டாலும் உன்னால் தர முடியும், இழந்த குருபரியோர்களை கேட்டாலும் உன்னால் தர முடியும். ஆனால் இதோ அர்ஜுனன் எய்த கணக்கினால் மரணவத்தை கொண்டு கொண்டிருக்கும் என் ஆவியை கேட்டாலும் உன்னால் கொடுக்க முடியும். திருமாலே, வாழ பிறந்தவர்கள் வாழ வேண்டும், மாள பிறந்தவர்கள் மாள வேண்டும். கண்ணா, இப்பிறவியிலே போதும் என்று சொல்லக்கூடிய புனிதமான தானத்தை நான் மேற்கொள்ளவில்லை. கிருபை கூர்ந்து எனக்கு நல்லொரு புரிய வேண்டும் இறைவா. கர்ணா, நீ கேட்ட வண்ணம் நீயோ அடுத்த பிறவியிலே
திருசங்கட்டான் குடியிலே ஆமத்தியர் குலத்திலே நீயோ சிறுதொண்ட நாயனாராகவும் உனது மனைவி பொன்னுருவியாளன் வெங்காட்டு நங்கையாகவும் உனது மகன் மிச்சக்கேது சீராளனாக பிறந்து வருகிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் போதும் 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 என்று சொல்லக்கூடிய அன்னதான பலனை செய்து பிறகு என்னுடைய 4ஆம் பதிவு சேருவாயாக. கண்ணியனானேன் சுவாமி. இன்னும் நீர்வளம், நிலவளம், கோவலம், குடிவளம், தனவளம், தானிய வளமெனச் சொல்லும் ஐவளங்களும் புரிந்திருக்கும் வடவூர் கிராமத்திலே பேரோடும் புகையோடும் கீர்த்தியோடும் ஆழ்ந்து சிவன்பாதத்தை எய்திருக்கும் இன்னும் கிருஷ்ணன் நாய்க்கர் ஐயா என சொல்லக்கூடிய பகவானுடைய நாமதேயத்தை வகித்திருக்கும் இன்னும் கிருஷ்ணன் நாய்க்கர் ஐயா அவர்கள் நீத்தார் வழிபாடு நெய்வனாளாக அன்னாருடைய தவப்புதல்களும் மருமகள், மகள், மருமக பிள்ளைகள், பேர குழந்தைகள், தமையன் தம்பிமார்கள், தாழாதிகள், ஒற்றார் உறவர்கள் மற்றும் ஏனைய பெரியோர்கள் ஒருங்கரைச் சேர்ந்து சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடகமன்ற குழுவினர்களால் இறுதி நேரத்திலே ஆண்டவன் தரிசனத்தை பெற்று கர்ணன் தாரை பார்க்கும் இக்காட்சியை பெருமையோடு தானே கண்டுகளித்துக் கொண்டிருக்க அத்தகைய நல்ல உள்ளம் படைத்த பிரியாருக்கு நீ எவ்வாறு எனக்கு தானம் செய்யும் ஓர் அற்புதமான ஓர் வரத்தை அளித்தீர்களோ அதை போன்று கிருஷ்ண நாய்க்கர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் தீபத்தின் ஒளியாக சென்று சால்வகே சாமிபே சாரூபே சாவிச்சம் என்று சொல்லும்படியான முத்தி மோட்சத்தை அன்னாருக்கு வழங்க வேண்டும். அன்னாருடைய குடும்பம் ஆள் போல் தடைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் தடைத்து என்றென்றும் அவருடைய அந்த குடும்பத்திற்கு உங்களுடைய கிருபகடாட்சியம் அளித்திருக்க வேண்டும். இறைவா, நீ கேட்ட வண்ணம் தீபத்தின் வழியாகத்தானே காட்சியளிக்கிறேன். குருச்சேத்திர பூமியை பார்த்தபடியாக